வானதி கிட்ட தான் பேச ட்ரை பண்ணுறேன். ஆனா அவ ஃபோனே எடுக்க மாட்டேங்க்கா அப்படின்னோனே, ஏன் உங்களுக்கும் வானதிக்கும் எதுவும் பிரச்சனையா? அப்படின்னோனே, ஆமாங்க. அவ வந்து வீட்டுக்கு வந்து 2 நாளா சமைச்சு எல்லாம் குடுத்தால்ல, அத வந்து பல்லவன் டார்ச்சர்ன்னு சொல்லிட்டானா, அத கேட்ட உடனே அவளுக்கு பயங்கர கோவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான், உண்மைக்குமே அவ வந்து சமைச்சது அது நல்லாவே இல்ல. அத வந்து சாப்பிடவே முடியலன்னோனே சோழன் சிரிப்பான். அதுக்கப்புறம் இவன் சொல்லுவான், மாவுல உப்பு போடல, கோழி குழம்பு காரமா இருந்துச்சு, எல்லாமே இப்படி இருந்த உடனே, அத நான் மனசுக்குள்ள வச்சுட்டு நாங்க இருந்துட்டோம். ஆனா பல்லவன் வந்து அப்படி வெளிப்படையா சொல்லிட்டான். அதனால அவளுக்கு பயங்கர கோவம். எப்பவுமே வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்துருவா. இருந்தாலும் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கான்னு சொன்ன உடனே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாண்டியன். வானதி உடனே சொல்லுவா, இருந்தாலும் நீங்க வந்து கஷ்டப்பட்டு அவ பண்ணியிருக்காள்ல, நீங்க வந்து அத அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க செய்யறது? சாப்பாடு பிரச்சனையா? சாப்பாட்ல போய் அவளுடைய பாசத்த காட்டினா என்ன பண்றது? 3 நாளா ஒரே டார்ச்சரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் அவன். மெசேஜ்லாம் போட்டு பார்த்துட்டேன். ஆனா எடுக்கல. அவ என்னன்னு தெரியல. சரி நாளைக்கு எப்படி கண்டிப்பா காலையில கடைக்கு வருவா அப்படின்னு அவன் சொல்லும்போது, நிலா சொல்லுவா, வானதிக்கு வந்து கொஞ்சம் கோவத்த மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. நீங்க வந்து நாளைக்கு வந்து கடைக்கு வரும்போது கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பக்குவமா அவட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிருவான். நடேசன் வாசல்ல வந்து பயங்கரமா சத்தமா பாட்ட வச்சுட்டு இருப்பாரு. அப்ப இங்க பாருங்க வீட்ல எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சத்தமா பாட்டு வைக்கிங்க. சவுண்ட குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன திட்டிட்டு உள்ள போயிருவா. இவ நிலா. வானதி வந்து வீட்ல அப்படியே பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருப்பா. அப்ப இவங்க 3 பேரும் அவங்க அம்மா, அப்பா, அண்ணன் 3 பேரும் சாப்பிடுறதுக்கு ரெடியா உட்காந்துருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா கூப்பிட்டு கூப்பிட்டு பாப்பா. அவ காது கேட்காம அவ அப்படியே அவன் பேசினதையே யோசிச்சுட்டு இருப்பா. பாண்டி பேசினத. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கூப்பிட கூப்பிட கேட்காது அவளுக்கு காது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து வானதி நீ எல்லாம் சாப்பிட்றாங்கம்மா சாப்பிட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே வந்துருவா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, ஏன்டி இவ்வளோ நேரமா நான் கத்திக்கிட்டே இருக்கேன். நீ கொஞ்சம் கூட காது கேட்கல. உங்க அப்பா கூப்பிட்ட உடனே உனக்கு காது கேட்டுருச்சோ? அப்படின்னு சொன்ன உடனே அவ கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமா உட்காரு சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படியே உட்காந்து சாப்பிடும்போது கட கட கடன்னு வாயில வேகமா வைப்பா. அப்போ அவங்க அம்மா கேட்பா, ஏன்டி இப்படி படபடன்னு சாப்பிட்ற? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிம்பா. இல்லையே உனக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவன் வீட்டுக்கு நடையா நடந்த 2 நாளா அங்கிட்டு போயிட்டு வந்த பிறகுலேருந்து இப்படி தான் இருக்கேன். என்ன அவனுக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா? அந்த வீட்டு பிள்ளை வந்த உடனே உன்னை கழட்டி விட்டுட்டாங்களா? அதில தான் கோவத்தில நீ இப்படி இருக்கியா? அப்படின்னு சொன்ன உடனே அவள் டென்ஷன் ஆயிருவா வானதி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லுவாரு, ஏம்மா உனக்கு அங்கே எதுவும் பிரச்சனையா? அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவ சொல்லுவா, நான் இப்போ ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன் அப்படிம்பா. என்னது அப்படின்னோனே எனக்கு எனக்கு உடனே இப்போ கல்யாணம் முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. கல்யாணமா? அப்போ கல்யாணம் உடனே முடிச்சு வைக்கணும். அதுக்கு அந்த பாண்டி பையன் ஓகே சொல்லணும்ல. அவன் தான் அவங்க அண்ணன் கல்யாணம் முடிச்ச பிறகு தானே கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்ன உடனே அவ சொல்லுவா, நான் ஒன்னும் பாண்டிய கல்யாணம் முடிக்க போறதில்ல. எனக்கு வேற பையன பார்த்து கல்யாணம் முடிச்சு வைங்க அப்படிம்பா.